நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாஸ்து கன்சல்டன்ட் வெர்சஸ் பில்டர்ஸ் வெர்சஸ் இன்ஜினியர். பில்டர்ஸோ இல்லை இன்ஜினியர்ஸோ, அதாவது வாஸ்து வெர்சஸ் இன்ஜினியர்ஸ்னு கூட ஒரு சிம்பிளாக நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சரகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு கிளைண்ட் நினைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது தானே. வீடு அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். வாஸ்துப்படி அமைகின்ற வீடு அப்படின்றது வந்து ஒரு பெரிய புண்ணியம், ஒரு பெரிய பாக்கியம். அது எல்லாருக்குமே அமையுமா அப்படின்னா அது வந்து ஒரு $1,000,000 கொஸ்டின். அதை விட முக்கியமானது, வாஸ்துப்படி நம்ம வீடு கட்டிட்டோம், அதில் நம்ம வாழறதுக்கு அந்த வாஸ்துவும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு வழி கொடுக்குமா அப்படின்னா அது பல $1,000,000 கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள், அவர்கள் செய்த பல நல்ல காரியங்கள் தான் இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம வாஸ்துப்படி ஒரு வீட்டில் வந்து வாழறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய அனுபவத்தில், எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்த ஒரு உண்மை, நிதர்சனமான ஒரு உண்மை. எவ்வளோ பணம் செலவு பண்ணி பெரிய பெரிய கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டுறாங்க. ஆனால் அவங்களால அந்த வீட்டில் வாழ முடியுதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த அந்த பஞ்சபூதங்கள் அவர்களுக்கு அந்த அந்த ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கல. ஏதோ ஒரு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக பசங்களுக்கு அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. இல்லை அந்த வீடே வந்து வாஸ்துப்படி ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறதால அவங்கள வாழறதுக்கான வாய்ப்பையே இழக்க நேரிடுகிறது. இழப்புடன் கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். இழப்புடன் கூடிய வாஸ்து வாழ்க்கை. அந்த விஷயத்தில் வந்து யார் வீடு கட்டணும், வாஸ்துப்படி ஒரு வீடு அமைக்கணும், அதில் நம்ம வசிக்கணும், ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வெற்றியை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு தயவு செய்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் ஆர்கிடெக்டையோ இல்லை பில்டரையோ என்ஜினியரையோ போய் அணுக வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வாஸ்துப்படி இருக்கா, பலம் பொருந்திய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்றத நீங்களே சிம்பிளாக எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெற்கு மேற்கு உயரமாக இருக்கணும், வடக்கு கிழக்கு பள்ளமாக இருக்கணும், அங்கே மலையோ இங்கே ஏரியோ குளமோ இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் வெரி சிம்பிள், தாராளமாக வாங்கிக்கலாம். அதே போல் வடக்கு கிழக்கு எந்த ஒரு இதுக்கு ஆப்போசிட்டாக, இப்போ வடக்கில் வந்து மலையும் இருக்கக்கூடாது, தெற்கில் ஏரி குளமும் இருக்கக்கூடாது, ஆறும் இருக்கக்கூடாது. இவ்வளோ தான், வெரி சிம்பிள் லாஜிக். ஒன்று. ரெண்டாவது, ரோடு வடக்கு கிழக்கு இருந்தால் பெரிய ப்ளஸ். எந்த டைரக்ஷனில் வேணாலும் கட்டலாம். இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க, தெற்கு பார்த்து வீட்டுக்கே போகாதீங்க, தெற்கு பார்த்து வீடு வாங்காதீங்க, மேற்கு பார்த்து, அப்படிலாம் கிடையாது. எந்த டைரக்ஷன்லையுமே நீங்கள் வீடு வந்து பிளாட் வாங்கலாம், வீடு கட்டலாம். ஆனால் அதில் வந்து நல்ல தெருக்குத்துகள், நல்ல தெருப்பார்வைகள் அமைந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதை விட முக்கியமானது, வாஸ்துப்படி நம்மளுடைய ஆண்டாள் வாஸ்துடைய அடிப்படை 6 விதிகள் படி நம்ம வீடு கட்டுறோமா, அந்த வீடை கொண்டு வர முடியுமா, அந்த 6 விதிகளை கொண்டு வர முடியுமா. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து ஆண்டாள் வாஸ்துடைய விதியை கொண்டு வர முடியுமா அப்படின்னா பிரம்மஸ்தானம் அடிப்படும், செப்டிக் டேங்க் போட முடியாது, படிக்கட்டு போட முடியாது, 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ண முடியாது. நான் வீடு வாங்கிட்டேன், நான் வாஸ்துப்படி வீடு கட்டேன் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் யார் சொன்னாலும் அது தவறு. மினிமம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரவுண்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் ஒரு பெஸ்ட் வாஸ்து கம்ப்ளைண்ட் ஹவுஸை கட்ட முடியும். இது அடிப்படையான ஒரு விஷயம். தயவு செய்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பில்டர்ஸையோ என்ஜினியர்ஸையோ ஃபஸ்ட்டு அணுகாதீங்க. ஒரு பிளாட் நான் ஏற்கனவே ரூல் சொன்னபடி இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் வாஸ்து கன்சல்டண்ட்டை என்கேஜ் பண்ணி அந்த கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அவருடைய கன்கரன்ஸோட ஒரு நல்ல பிளான் போட்டுக்குங்க வாஸ்துப்படி. நீங்கள் வந்து நான் திருப்பி சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம், அது மேற்காக இருந்தாலும் சரி, தெற்காக இருந்தாலும் சரி, வடக்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் சரி, எந்த டைரக்ஷன்லையுமே தாராளமாக வீடு கட்டலாம். அதில் நான் ப்ரொவைடட் அந்த கம்ப்ளைண்ட்ஸ், அந்த வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுலேயும் தெருக்குத்து ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். அது மட்டும் தவறான விஷயங்கள் இல்லை அப்படின்றத வந்து கன்சல்டன்ட்டுடைய கன்கரன்ஸோட பார்த்துக்குங்க. செகண்ட் ஸ்டெப்பு நான் சொன்னது வந்து முக்கியமானது, வாஸ்துப்படியுடைய விதிகள், வாஸ்துப்படி உள்ள
ரூலை பொறுத்ததுக்கான இடங்கள் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. தேர்ட்லி, எல்லா விஷயத்தையுமே நீங்களே உங்களுடைய இஷ்டத்துக்கு டெசிஷன் எடுக்காதீங்க. அதுக்கு தான் ஒரு கன்சல்டண்ட்டை என்கேஜ் பண்ணிவிட்டு அந்த வீடு முடிகிற வரலும் அவருடைய கன்கரன்ஸோட ஒவ்வொரு விஷயமுமே நீங்கள் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக நம்மளுடைய ஹெட்டிங் இங்கே தான் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். பில்டர் வந்து அவர் சொல்லுவார், எனக்கே வாஸ்து தெரியும். இன்ஜினியர், நான் நிறைய பேருக்கு வாஸ்து பிளான் போட்டு கொடுத்துருக்கேன், நான் தான் பண்ணுறது, இவங்களுக்கு பண்ணுறேன் அவங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் வாஸ்து யாருமே வந்து புக்கு படித்தோ இல்லை வந்து வீடியோ பார்த்தோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, எங்கள் டீம்லேயும் சரி, எங்களுடைய குருநாதனும் சரி. இது புக்கு பார்த்து படிக்கிறதோ கற்றுக்கிறதோ இல்லை வீடியோ பார்த்து கற்றுக்கிறதோ விஷயம் கிடையாது. ஆஸ் ஈக்குவல் டு சர்ஜரி. எப்படி வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் வந்து ஒரு அனுபவத்தில் பண்ணுறாரோ அதுதான் வந்து ஒரு சர்ஜரியை கன்சிடர் பண்ண முடியும். நம்மளே வந்து கீழ்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது சர்ஜரி கிடையாது, அது ஆப்ரேஷனல் இது கிடையாது. அதே போல் தான் ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், எனி லேர்னிங் ஸ்கில்லாக இருக்கட்டும். அந்த வகையில் நீங்களே தெரியும் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பிளான் மட்டும் பாருங்கள் அப்படின்னாரு. இல்லை, நான் பிளான் பார்க்குறதில்ல பிரதர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இடத்த பார்க்காம நான் பிளானே பார்க்க மாட்டேன் அப்படின்னு. இல்லை, அவர் அடுத்த சொன்ன விஷயம், இல்லை தெருக்கூத்துல எதுவும் இல்லைப்பா, நீ பண்ணி கொடுப்பா அப்படின்னாரு. உங்களுக்கு தெரிஞ்ச தெருக்கூத்து உங்களுக்கு இல்லைன்னுவீங்க. ஆனால் பட் நான் வந்து அதை பார்த்துட்டு அதை ஃபைனல் பண்ணது. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, 2 தெருப்பார்வைகள், தவறான தெருப்பார்வைகள் இருந்தது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தெருக்கூத்து தெருப்பார்வை அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு 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 சிம்பிளான விஷயம் கிடையாது. அதை கேஜ் பண்ணுறதுக்கு அனுபவம் மட்டும் இல்லை, ஒரு தனி ஸ்கில் தேவை. அதனால நீங்களே டிசைட் பண்ணாதீங்க. இந்த ஃபேக்டர்ஸ் வந்து பெரிய ரோலை ப்ளே பண்ணும். ஒரு 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 நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஜஸ்ட் 5 டிகிரீஸில் ஒரு தெருக்குத்து வந்து ஒருத்தனை உச்சாணிக்கும் கொண்டு போயிடும். அதே 5 டிகிரீஸில் வந்து அந்த உச்சாணியில் இருக்கிறத கீழேயும் கொண்டு வந்து படுக்க வச்சிடும். இது அவ்வளோ பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணும். ஒரு சின்ன செங்கல், நம்ம வைக்கக்கூடிய ஒரு சின்ன செங்கல் வந்து ஒருத்தரை வந்து பெட்ரிடன் ஆக்கிடும். அந்த செங்கல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் ஹி வில் பி வெரி லோக்கோமோட்டிவ். நார்மலாக ஹி வில் பி ஏபிள் டு வாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஹெல்த்லேயும் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். அதே போல் பொருளாதாரத்துலேயும் ஒரு பெரிய வீழ்ச்சியும் சரி, உயரத்துக்கும் கொண்டு போகும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ண வேண்டியது தெருக்கூத்து தெருப்பார்வைகள். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதோட பெரிய ரோலை ப்ளே பண்ணும். அதை பற்றி நம்ம பேசிட்டோம். தயவு செய்து இந்த கொத்தனார்கள் அவங்க எப்பயுமே பேசுவாங்க, நான் நிறைய பேருக்கு வீடு வாஸ்துப்படி கட்டி கொடுத்துருக்கேம்மா, நீங்கள் தாராளமாக இங்கே ஜன்னல் வைக்கலாம், இங்கே வச்சுக்கோங்க, படிக்கட்டு இங்கே போடலாம் அப்படின்வாங்க. படிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் 90% தவறு பண்ணுறது இந்த இந்த இன்ஜினியர்ஸும் கொத்தனார்கள் தான். எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அவங்க ஒரு சில காரணங்களுக்காக அவங்களுடைய ஸ்கில்லை அங்கே வந்து பிரபலப்படுத்தணும், தன்னை வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல வடகிழக்கில் படிக்கட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஒரு சில குடும்பங்களுக்கு வடகிழக்கில் படிக்கட்டு வருது அப்படின்னா அது அவர்கள் பெரியவர்கள், அவர்கள் முன்னோர்கள் செய்த ஒரு பிழை. ஒரு சிலருக்கு அதே இன்ஜினியர்ஸ் சொல்ல மாட்டேன், கொத்தனார்கள், இன்ஜினியர்ஸ்க்கு அந்த நாலேஜ் கிடையாது. கொத்தனார்கள் அது தவறுன்னு சொல்லி அனுபவத்தில் அது கரெக்ட் பண்ணதும் உண்டு. நான் அதை வந்து ஐ டோட்டலி அக்செப்ட். ஆகையால் தயவு செய்து இந்த இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் சொல்கிறத மட்டும் வந்து எக்காரணத்தோடும் ஃபைனலாக எடுத்துகிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதே மாதிரி புக்கு பார்த்து வீடியோ பார்த்து உங்களுடைய நாலேஜை வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ணாதீங்க. வீடு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நான் திருப்பி சொல்கிறேன், உச்சாணியில் இருக்கவங்கள வந்து தெருக்கோடிக்கும் கொண்டு வந்து விட்டுரும் வீடே இல்லாமல். அதே போல் தெருவில் படுக்கிறவனை பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் உண்டு. அந்த விஷயத்தில் வந்து டோன்ட் டேக் சான்சஸ் ப்ளீஸ். ஒரு கன்சல்டன்ட்டுடைய கன்கரன்ஸோட அவருடைய அனுபவத்தினுடைய அறிவார்ந்த விஷயங்கள் மூலியமாக அந்த விஷயங்களை பூர்த்தி செய்யுங்க வாஸ்துப்படி. இதுதான் நான் வந்து சொல்ல வந்த விஷயம். எக்காரணம் கொண்டும் உங்களுடைய ஸ்கில்லை வந்து இதில் வந்து நீங்கள் காமிக்காதீங்க.
ஆல்வேஸ் என்கேஜ் அ கன்சல்டன்ட் அண்ட் மேக் யூஸ் ஹிம் கம்ப்ளீட்லி டில் த பில்டிங் இஸ் கம்ப்ளீட். அது முடிக்கிறவர்களும் அவர் இருந்து அவருடைய கன்ஃபரன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாஸ்து சாஸ்திரத்தில். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிலே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவிழிலே சரணம் சரணம்.